நீ நினைத்தது அப்படியே பலிக்கப் போகும் தருணத்தை ஏற்றே விட்டாய். உன் மனதில் இருக்கின்ற வழிகளை புரிந்தே விட்டுத்தான் இனியும் உனக்கான விஷயத்தில் உன்னை காத்திருக்க வைக்கப் போவதில்லை என்ற உண்மையை சொல்வதற்காக இந்த வாராகி நான் வந்திருக்கின்றேன். நடப்பதையும் நடக்கப் போவதையும் பற்றி நீ குழம்பிக் கொண்டே தவிக்காதே. நீ உண்மை தன்மையை தெரிய வேண்டும், புரிய வேண்டும் என்று தானே எதிர்பார்த்து காத்திருக்கின்றாய். அந்த உண்மை தன்மையை புரிய வைப்பதற்கு இப்பொழுது இந்த வாராகியே நான் வந்திருக்கின்றேன். என் தங்க பிள்ளையே, நீ காத்திருந்த ஒருவர் இந்த உண்மையை உன்னிடம் எப்படியாவது சொல்லித்தான் ஆக வேண்டும் என்று சொல்வதற்காக வந்திருக்கின்றார். இதோ அந்த வெற்றியின் தருணத்தை தருவதற்கு இந்த தாயே நான் உன்னிடத்தில் அனுப்பி வைத்திருக்கும் போது நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. உன்னுடைய ஒவ்வொரு சூழ்நிலையும் உனக்கு வெற்றியின் தருணத்தை தருவதற்கு நான் வந்திருக்கும் போது நடக்கப் போகும் விஷயங்கள் எல்லாம் இனி உனக்கு நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது. இதுதான் வேண்டும் என்று என்னிடம் அடம்பிடித்து கேட்ட ஒன்றை தருவதற்காக இந்த வாராகி உன் இல்லத்திற்குள் அடியெடுத்து வைத்திருக்கும் போது நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. உன் மனதிற்குள் இருக்கின்ற ஆசை கனவு என்று எல்லாவற்றையும் நான் அறிந்துவிட்ட பிறகும் நீ நேசிப்பதையும் நீ நேசிப்பவர் என்ன நினைக்கின்றார் என்பதையும் நான் சொல்லாமல் இருப்பேனா? என் பிள்ளைகள் எந்த கள்ளமும் கபடமும் இல்லாமல் நேர்மறையாக இங்கு பழகி கொண்டு இருக்கின்றார்கள். இப்பொழுது சில சமயத்தில் எல்லாம் என்ன நினைக்கின்றாய் தெரியுமா? இவ்வளவு நேர்மையாக இருந்தும் நான் ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் மட்டும்தானே இங்கு அனுபவித்து கொண்டு இருக்கின்றேன் தாயே என்று உன் மனதிற்குள் வருந்தி கொண்டு இருக்கின்றாய். இனி அந்த வருத்தங்களும் கவலைகளும் காணாமல் போகும்படியான நல்ல செய்தியை தருவதற்குத்தான் இந்த வாராகி நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். வருவது எது வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். ஆனால் நான் உனக்கான வெற்றியின் பயணத்தை தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ உணர்ந்து கொள். நடக்க இருக்கும் செயலை உனக்கு நல்லதாக நம்பிக்கையின் தருணத்தை தருவதாக வந்திருக்கும் போது நீ எதற்காகவும் இங்கு மனம் தளர்ந்து கொண்டு இருக்காதே. வாழ்க்கையில் அங்கு உயர்ந்த லட்சியம் இருக்க வேண்டும் என்று நீ எவ்வளவு உயர்வாக போராடி கொண்டு இருக்கின்றாய். அந்த சமயத்தில் அவர் என்ன நினைக்கின்றாரோ இவர் என்ன நினைக்கின்றாரோ என்று உன் நம்பிக்கையை இழந்து கொள்கின்ற மாதிரி இருந்து கொண்டு இருக்காதே. வாழ்க்கையின் சில நேரங்களில் தான் மாற்றம் வரும். அந்த மாற்றத்தை வரும்போது நீ கெட்டியாக பிடித்துக்கொள். அது உனக்கான வாழ்க்கையாக மாறும்போது நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் நிலையாக இருந்து கொள். நிராகரித்தவர்களை பற்றியும் உன்னை நிராகரித்தவர்களை பற்றியும் நீ ஏன் யோசிக்கின்றாய்? ஓரம் கட்டியவர்களாகவே இருக்கட்டும். உன்னையா தூசி என்று நினைத்தார்கள்? அப்படியே இருந்துவிட்டு போகட்டும். அந்த தூசியை தட்டிவிட்டு நீ உனக்கான காரியத்தை இங்கு செயல்படுத்தி கொண்டே இரு. நிம்மதி பிறக்கும் என்று நீ உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்கு இப்பொழுது நான் வந்திருக்கும் போது நீ எதை நினைத்து இங்கு வருத்தப்பட்டும் காயப்பட்டும் கலங்கி கொண்டும் இருக்கின்றாய்? என் தங்கமே, இழந்த இடத்தை பிடிப்பதற்கு எவ்வளவு பெரிய போராட்டம் அடைந்து கொண்டு இருக்கின்றாய் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த போராட்டத்திற்கு நடுவில் பாசம் பெரிதா அன்பு பெரிதா என்று நீ அங்கு கையில் எடுத்திருக்கின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். நீ நேசிப்பவர் என்ன நினைத்து கொண்டு இருக்கின்றாரோ ஏதை நினைத்து கொண்டு இருக்கின்றாரோ என்று உன் மனம் தளர்ந்து கொண்டு இருக்கின்றது. அந்த தளர்கின்ற விஷயத்தில் எல்லாம் இனி உனக்கு நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தையும் தருவதற்குத்தான் இந்த வாராகி நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். உன் மனதின் காயங்களை அறிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் இனியும் உன்னை காக்க வைக்க கூடாது என்பதில் தெளிவாக நான் இருந்தே விட்டேன். நடக்கப் போகும் எல்லா தருணத்தையும் இனி என்னிடத்தில் நீ ஒப்படைத்து விட்டு நிம்மதியாக இரு. உன் மனதிற்குள் நல்லதாக இருக்கும் போது நீ நேசித்தவரும் நல்லதாகத்தான் உன்னை பற்றி நினைக்கப் போகிறார்.
அதன் பிறகும் சற்றும் நீ யோசித்து கொண்டு இருக்கின்றாய். என் தங்கமே, என்ன நடந்தாலும் பதற்றம் கொள்ளாதே. நிதானத்தை இழக்காமல் உன் செயலில் மட்டும் செயல்பட்டு கொண்டே இரு. வருகின்ற காரியத்தில் நான் உனக்கான தெளிவான முடிவை தர வந்து இருக்கும் போது இந்த வாராகி என்ன நினைத்தாலும் என்ன நடத்தினாலும் அது எனக்கானது என்பதில் மட்டும் உறுதியாகும் தீர்க்கமாகும் நம்பு. என் மீதும் என் வார்த்தைகளின் மீதும் நம்பிக்கை கொள்ளும் என் பிள்ளையே. உன் வாழ்க்கையின் லட்சியத்தை நான் இங்கு உயர்த்துவதற்கு வந்திருக்கும் போது, அதை நிறைவேற்றுவதற்கு வந்திருக்கும் போது மற்றதை நினைத்து எல்லாம் மனமருந்தி கொண்டே இருக்காதே. கவலைப்பட்டதெல்லாம் போதும். அந்த கவலைப்பட்ட தருணத்திற்கும் உன் மனம் கலங்கிய தருணத்திற்கும் இந்த வாராகியை விடை கொடுக்க வந்திருக்கின்றேன். நடப்பது எதுவாக இருப்பினும் அதில் உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கப் போகிறது என்பதை மட்டும் தெளிவாக்கிக்கொள். என்னை தள்ளிவிட்டு போகாதே. நீ மனதில் ஆசையாய் நினைத்த காரியத்தை இன்றே பலிக்கச் செய்வதற்கு வந்திருக்கும் போது என் தெய்வ வாக்காகவே எடுத்துக்கொள். நீ எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு உறவானவர் உன்னை பற்றி நல்ல விதமாகத்தான் நினைத்து கொண்டு இருக்கின்றார். நீ யாருக்கும் எந்த துரோகத்தையும் இழைக்காமல் நல்லுள்ளத்தோடு செயல்பட்டு கொண்டு இருக்கும்போது உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்கு நான் அவரை அனுப்பி வைக்காமல் இருப்பேனா? என் பிள்ளையே, உன் அன்பை நிராகரிப்பதற்கு இங்கு ஒரு காரணம் கூட அவருக்கு கிடைக்காது. அதனால் நீ அதை பற்றி எல்லாம் சற்றும் யோசிக்காதே. உன் முடிவை நிராகரிப்பதற்கும் அவர்களுக்கு இங்கு காரணமே இல்லை. அதனால் நீ எதை பற்றியும் வருந்தாதே. ஐயோ, எனக்கு மட்டும்தான் இப்படியாகிவிட்டதோ என்று எண்ணாதே. என்ன ஆனாலும் சரி, உன் வாழ்க்கை நிலையான வெற்றியை தருவதற்கு இந்த தாயே வந்து கொண்டு இருக்கும் போது நீ உடைந்து விடாதே என்று தான் சொல்கிறேன். உன் மனதில் இருக்கின்ற பயத்திற்கும் பதற்றத்திற்கும் நானே நல்லதொரு தீர்வாக வந்து உனக்கு வெற்றியின் தருணத்தை தருவதற்கு இந்த வாராகி வந்திருக்கும் போது நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் உறவானவரும் உனக்கான வெற்றியின் கிரீடத்தை தருவதற்குத்தான் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றாய். நடக்கப் போகின்ற விஷயத்தில் உனக்கு நம்பிக்கையூட்டும் தருணத்தை தான் நான் தரப்போகிறேன். இது பெரிதா அது பெரிதா என்று சிந்திக்கின்றாய். எது பெரிதாக இருந்தாலும் சரி, என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் என் தாய் என் கரத்தை பற்றி இருக்கின்றாள். அவள் மடி மீது நான் அமர்ந்து இருக்கும் போது எனக்கு என்ன கவலை நேர்ந்துவிடப் போகிறது என்பதில் தெளிவாகவே இருந்து கொள். வெற்றியின் பக்கம் நீ இருந்து கொண்டு போகும்போது, அந்த வெற்றிக்காகவே நீ உழைத்து கொண்டு இருக்கும் போது யாரை பற்றியும் எதை பற்றியும் உன் மனம் நீ கலங்கவே வேண்டாம். என் தங்க பிள்ளையே, உன்னுடைய ஒவ்வொரு சூழ்நிலையும் அறிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் இனியும் உன்னை காக்க வைக்க கூடாது என்பதில் உறுதியாக இருந்து உனக்கு இது நடக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அதை நடத்தி தருவதற்காக இந்த அம்மையானவளை உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நீ வெற்றி என்றும் சொல்லை அங்கு கேள்வி மட்டும்தான் பட்டிருக்கின்றாய். இனி அந்த சொல்லை நீ அனுபவிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஏனென்றால் நீ எதிர்நோக்கிய இடத்திலிருந்து எதிர்நோக்கிய செய்தியை உனக்கு தருவதற்கு இந்த வாராகிய நான் வந்து இருக்கும் போது நீ இதை நினைத்து மனம் அருந்தி கொண்டு இருக்கின்றாய். உன் கேள்விக்கு பதிலளிக்க நீ எதிர்பார்த்து காத்திருந்த அந்த உறவானவரே வந்துவிட்ட போதிலும் யாருமில்லை என்று நினைத்து உன் மனம் அருந்தி கொண்டு இருக்காதே. கவலைகளை எல்லாம் இட்டொழித்து விட்டு உன் துயரங்களை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு மூளையில் முடங்கி கிடக்காமல் நீ வெற்றியின் தருணத்தை அனுபவிக்க வேண்டிய காலகட்டத்தில் நெருங்கிவிட்டாய் என்பதை மட்டுமே உணர்ந்து கொள். வருகின்ற மாற்றம் உனதாக இருக்கும்போது அந்த மாற்றமானது நல்லதொரு தீர்வை நோக்கித்தான் செல்ல போகிறது என்பதில் தெளிவாகவும் உறுதியாகவும் இரு. எந்த ஒரு நம்பிக்கையாக இருந்தாலும் சரி, நீ என் மீது செயல்படுத்தி கொண்டே இரு. எங்கே என் பிள்ளைகள் அங்கு கீழே விழுந்து விடுவார்களோ என்று எண்ணிக்கொண்டு இருக்கும் வேளையிலே உன்னை பட்டமாக பறக்க வைப்பதற்குத்தான் இந்த வாராகி நான் வந்து இருக்கின்றேன். மனதில் புதிய புதிய குழப்பத்தோடு அனுதினமும் அங்கு எப்படி கடக்கப் போகிறோம் என்ற பதற்றத்தோடு என் பிள்ளைகள் என்னிடம் முறையிட்டு கொண்டு
இருக்கின்றார்கள். நீ உன் முடிவை எடுக்கவில்லை. அதை மட்டும் நீ நினைத்துக்கொள். உனக்கு பதிலாக உன்னுள் இருந்து உனக்கான தருணத்தை தருவதற்கு இந்த தாய் வராகியே நான் இருந்து கொண்டு இருக்கும்போது உன் பயணத்தை வெற்றி பெற செய்வதற்குத்தான் இந்த தாயானவள் நான் வந்து இருக்கின்றேன். எந்த கலக்கமும் காயமும் நீ நினைத்து கொள்ளாதே. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, உனக்கு நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தையும் தருவதற்கு இந்த தாய் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். நீ நினைப்பதை விட மிகச்சிறந்த மாற்றத்தை தந்து உன் வெற்றியை உனக்கே தருவதாக வந்து இருக்கும்போது நம்பிக்கை கொள். நீ நினைத்தது தான் அப்படியே பலிக்கும். ஓம் ராகி தாயே போற்றி.